ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் 2026 வருட ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1/1/2026 வியாழக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னியா லக்னம், திரையோதசி திதியிலே இந்த 2026 வருடம் புத்தாண்டு பிறக்கிறது. புத்தாண்டு பிறக்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் என்ற ஆர்வங்கள் இருக்கத்தானே செய்யும். அப்படி பார்க்கையில் 7வது ராசியாக துலாம் ராசிக்கு 2026 வருடம் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசியை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்ப்பது ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம். குருவின் பார்வை ராசியின் மீது படும் பொழுது தோஷங்கள் யாவும் விலகும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக உண்மை. துலாம் ராசிக்கு தசம கேந்திராதிபதியான சந்திரன் ரிஷபத்தில் போய் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் உச்சம் பெறுகிறார். சந்திரனுக்கு 27 மனைவிமார்கள். அதில் ரோஹிணி என்ற மனைவி மீது சந்திரன் அளவு கடந்த காதல், பற்று, நேசம் கொண்டிருந்தார் அப்படின்னு புராண வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. அப்படி பார்க்கையில் துலாம் ராசிக்கு தசம கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது ரிஷபத்திலே ரோஹிணி நட்சத்திர காலில் உச்சம் பெறுகிறார். இதுவும் ஒரு சிறப்பு. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அல்லவா? அப்போ தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதன் மூலமாக நல்ல லாபத்தை பெறும் நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். வியாபாரிகள் நிறைய லாபம் அடைவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் நல்ல மகசூல் கண்டு பெரும் பணவரவை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். ஞானகாரகன் கேது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து அவருக்கு இடம் கொடுத்த சூரியனை குரு பார்ப்பதால் ஞானகாரகன், புத்திகாரகன், அறிவுக்காரகன். இந்த நேரத்தில் அறிவு தெளிவாக இருக்கும், புத்தி தெளிஞ்சிருக்கும். கலங்கிய நீரோடை தெளிந்த நீரோடையை போல் புத்தி தெளிந்திருக்கும். அதாவது படிக்கும் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை வாங்கி கொடுப்பார் கேது பகவான் அப்படின்னே சொல்லிடலாம். மாணவர்கள் மதிப்பெண் அதிகமாக வாங்கினால் பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தானே. அப்போ பெற்றோர்களை, அம்மா அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள், படிக்கும் குழந்தைகள். கலைத்தொழில் உள்ளவர்களுக்கு அந்த கலை அவர்களுக்கு கை கொடுக்கும். கலைத்தொழில், சினிமா, தொலைக்காட்சி, ஆர்டிஸ்ட், பெயிண்டிங் ஆகியகளை 64க்கும் அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் குருவின் வீட்டில், குருவோ புதன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் என்று கூட சொல்லிவிடலாம். துலாம் ராசிக்கு குரு அதியோகக்காரகன், பாக்கியாதிபதி. பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப பாக்கியாதிபதி புதனை குரு பார்ப்பது என்பது ஒரு சிறப்பு. அப்போ ஆயகளை 64க்கும் அதிபதி புதன் பகவான். புதனுக்கு கணக்கன் என்ற பெயரும் உண்டு. பிகாம், எம்காம், கணிதம் சம்பந்தப்பட்ட துறையிலும் மாணவர்கள் படிக்கலாம். கலைத்தொழிலுக்கு அதிபதியான புதனை குரு பார்ப்பதால் எத்தொழிலும் சிறந்து விளங்கலாம் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு செவ்வாயை பார்ப்பது குருமங்கள யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார். குருவும் மங்களகாரகன் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கள யோகத்தை பெறுவது உறுதி. புது வருடம் பிறக்கையில் துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் மிதுனத்தில் குரு, துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் மங்களகாரகன். ஆக குருமங்கள யோகம். சுக்கிரனும் அங்கே சேர்ந்திருப்பதால்
உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் குரு பார்க்க குரு சுக்கிர யோகத்தையும் பெற்று விடுவீர்கள். யார்? துலா ராசிக்காரங்க. ஆக துலாம் ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் ஒரு அதிர்ஷ்டகரமான வருடம் அப்படின்னே சொல்லிடலாம். குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். கேது லாபஸ்தானத்திலிருந்து குருவை பார்க்கிறார். எப்படி அம்சமான நேரம் என்று பாருங்கள். ஆக குரு கேதுவை பார்த்தால் கேலை யோகம், கோடீஸ்வர யோகம். குரு மங்களகாரகனை பார்ப்பதால் செவ்வாய் என்றால் பூமிக்காரகன், செவ்வாய் என்றால் வருவாயை கொடுக்கக்கூடியவர். அப்போ வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்கிறது எல்லாமே இந்த நேரத்தில் இந்த 2026 செஞ்சீங்கன்னா காரிய பலிதம் ஆகும். காரியத்தில் சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னே சொல்லிடலாம். சுபமங்கல நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் தோரணங்கள் கட்ட, மாவிலை கட்ட, மேளங்கள் முழங்க, தங்கு தடையின்றி திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடக்கும். ஒரு சிலர் புது மனை வாங்கி வீடு கட்டுவார்கள். ஒரு சிலர் கட்டிய வீட்டையே வாங்கி புதுமனை புகுவிழா, கிரகப்பிரவேசம் செய்து, அதாவது சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த அபிவிருத்தி அனாவிருத்தி என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தியாகும். ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அடுத்து ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு தொட்டு போய்கிட்டே இருக்கும். ஆக 2026ஆம் வருடம் துலாம் ராசிக்கு ஒரு யோகமான வருடம் என்றே சொல்லலாம். கேது குருவை பார்ப்பது கேல யோகத்தை பெறுவீர்கள்னு சொன்னேன். கேல யோகம் என்றால் கோடீஸ்வர யோகம். அப்படின்னா பண வரவிற்கு குறைவு இருக்காது. சோளப்பொறி மாதிரி 4 பக்கமும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை நீங்கள் கட்டுக்கிட்டால் எண்ணி வைக்கிறது உங்கள் வேலை. மகரம் 7க்குள் மந்தம் நிற்க, குரு லக்னத்தையோ ராசியையோ பார்க்க கோன் ஜாதகத்தை மிஞ்சுமா மான் ஜாதகம். மகரத்துலேருந்து அப்படியே 7 கட்டத்துக்குள்ள 7 ராசிக்குள்ள மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி இருக்கணும். இங்கே மகரத்துக்கு அடுத்து கும்பத்தில் சனி இருக்கிறார். குரு அந்த சனி இருக்கும் வீட்டை கும்பத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது கோன் ஜாதகம், கோன் என்றால் அரசன், கோன் ஜாதகத்தை மிஞ்சுமா மான் ஜாதகம். அந்த அரசனுக்கு நிகராக வசதி வாய்ப்புகள், பணத்தை எல்லாம் பெற்று மூட்டை மூட்டையாக கட்டி வச்சு வீடு பங்களா கார் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னே சொல்லிக்கலாம். பொதுவாகவே இந்த 2026ஆம் வருடம் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டி அள்ளி கொடுக்க வருகிறார் என்றால் அதுதாங்க நிஜம். அப்போ துலாம் ராசி மிகச்சிறந்த ராசி, தராசு. எடை போட்டு யாரையும் பழகுவீர்கள். துஸ்தரை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டவன் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு துரோகம் பண்ணுறான், நம்மளுக்கு குழியை பறிக்கிறான் அப்படின்னா அவங்க கூட சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. கம்முன்னு பேசாமல் பேச்சை கட் பண்ணி ஒதுங்கிடுவீங்க. இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் குணம். நல்லவர்களை கண்டு கை நீட்டி பழகுவீர்கள். கெட்டவர்களை கண்டால் காத தூரம் ஒதுங்கி விடுவீர்கள். அதுக்காக சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. இப்படியாகப்பட்ட குணம்தான் துலாம் ராசிக்கு. தராசு, யாரையும் எடை போட்டு பழகுவீர்கள். அது கரெக்டாக அந்த இடம் இருந்தால் பழகுவீங்க. இல்லை இது சரியில்லை, தராசு கடியில் காந்தத்தெல்லாம் வச்சு ஒரு தவறாக எடை போடுகிறார் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதிற்கு தோன்றினால் அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. அவர் சண்டையும் போட மாட்டீங்க. அப்படியே ஹானஸ்டாக ஒதுங்கிடுவீங்க. இதுதான் துலாம் ராசிக்கான குணம். 2026ஆம் வருடம் 9 கிரகங்களிலே அதிகமான கிரகங்கள் நல்ல இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட தேவதை அள்ளி கொட்ட வருகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக துலாம் ராசிக்கு இந்த 2026ஆம் வருடம் ஒரு அதிர்ஷ்டகரமான வருடம். எதிலும் லாபம், தொட்டது தொடங்கும் அப்படிங்கிறது. பட்டது போதும் தொட்டது துலங்கும் அப்படிங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் துலங்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம்பாங்க. ஆக துலாம் எல்லோருக்கும் சலாம் போடும் காலம். எல்லோருமே உங்களுக்கு சலாம் போடுவாங்க. அப்போ வரவேற்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 2026. பதவி, பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாம் கூடிக்கொண்டே வளர்ந்து கொண்டே போகும். அப்போ பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்று பாடலுக்கு ஏற்ப பணிவும் உங்களுக்கு நிறைய இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தவர்களை மதிப்பது, பணிவு எல்லாமே இருக்கும். ஆக துலாம் ராசி 2026 புத்தாண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமையப் போகிறது என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோவரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.